வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அவ நாள் முழுவதும் படித்து கொண்டிருக்கிறாள். காலையில இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கா, இப்பயும் படிச்சிட்டு இருக்கா அப்படின்னும் போது அதை எப்படி சொல்லலாம்னா she has been studying all day. she has been studying all day. நாங்கள் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள், நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா we have been friends since childhood. we have been friends since childhood. நான் கொஞ்ச நாளா உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் சமீப காலமாக உன்னை பற்றி யோசித்து வருகிறேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா I have been thinking about you lately. I have been thinking about you lately. நான் கடந்த 1 மணி நேரமாக விடைத்தாள்களை திருத்தி வருகிறேன் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா I have been correcting the answer papers for the past 1 hour. அவர்கள் 2023 முதல் உலகம் முழுவதும் பயணம் செய்து வருகின்றனர் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா they have been traveling around the world since 2020. they have been traveling around the world since 2020. 2019 இருந்து இங்கதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா I have been working here since 2019. 2019 இருந்து இப்ப வரைக்கும் நான் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. நெக்ஸ்ட், அவ நைட்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா she has been working since night. நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. நெக்ஸ்ட், மனோ 10 வருஷமா பாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? மனோ has been singing for decades. மனோ has been singing for decades. ரீத்து 2 மணி நேரமா அழுதுட்டு இருக்கா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? ரீத்து has been crying for 2 hours. ரீத்து has been crying for 2 hours. நெக்ஸ்ட், அவனுக்கு திங்கக்கிழமையிலிருந்து உடம்பு சரியில்லை. திங்கக்கிழமையில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அவனுக்கு உடம்பு முடியல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா he has been ill since Monday. he has been ill since Monday. அடுத்தது, நான் காலையிலிருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா I have been waiting for you since morning. I have been waiting for you since morning. அவன் காலையிலிருந்து தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா he has been sleeping since morning. he has been sleeping since morning. மேபி ஒரு 9 o'clock படுத்திருக்கலாம், இப்போ மணி 12 மணி ஆயிருக்கலாம். ஸோ 9 o'clock படுத்தவன், காலையில 9 மணிக்கு படுத்தவன், இப்போ 12 மணி ஆகியும் அவன் எந்திரிக்கல அப்படின்னும் போது நம்ம இப்படி சொல்லலாம் he has been sleeping since morning. அவ 1 மணில இருந்து படிச்சிட்டு இருக்கா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? she has been studying since 1 o'clock. she has been studying since 1 o'clock. 1 மணிக்கு ஆரம்பிச்சு இப்பயும் படிச்சிட்டு இருக்கா. மேபி இப்போ மணி 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், இப்பயும் அவ படிச்சிட்டு இருக்கா அப்படிங்கறத she has been studying since 1 o'clock அப்படின்னு சொல்லலாம். அவரு 2010 இருந்து மும்பைல தான் இருக்காரு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? he has been staying in Mumbai since 2010. அதாவது 2010 அங்க மும்பைல இருக்க ஆரம்பிச்சாரு, இப்பயும் அவரு மும்பைல தான் இருக்காரு அப்படிங்கிற மீனிங்க கொடுக்குது. he has been staying in Mumbai since 2010. நெக்ஸ்ட், நாங்க காலையிலிருந்து ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? we have been practicing football since morning. காலையில பிராக்டிஸ் ஆரம்பிச்சோம், இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு, இப்பயும் நாங்க எங்களுடைய பிராக்டிஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது we have been practicing football since morning அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த சிட்டில 5 வருஷமா இருக்கேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? I have been living in the city for 5 years. நெக்ஸ்ட், 5 மணில இருந்து, சாயங்காலம் 5 மணில இருந்து இப்ப வரைக்கும் அவ குக் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? she has been cooking since 5 p.m. அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா எதுக்கு குக் பண்ணிட்டு இருக்கா? டின்னருக்கு. ஸோ அப்ப நம்ம டின்னர் அப்படிங்கிற வேர்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஷீ ஹாஸ் பீன் குக்கிங் டின்னர் சின்ஸ் 5 PM. நெக்ஸ்ட் 3 மணி நேரமாக அவரு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? He has been driving for 3 hours. அவ நாள் ஃபுல்லா அந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கா. அவ நாள் ஃபுல்லா அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா காலையில ஆரம்பிச்சவ ஈவன் இப்ப மேபி சாயங்காலம் ஆயிருக்கலாம், இப்பயும் அந்த புக்கை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா she has been reading that book all day. she has been reading that book all day. நெக்ஸ்ட் நான் காலையில 9 மணில இருந்து ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா I have been waiting for the train since 9 AM. நெக்ஸ்ட் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறத I have been thinking about you. I have been thinking about you அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவ ரொம்ப மன அழுத்தமா ஃபீல் பண்றா அப்படிங்கறத she has been feeling stressed. she has been feeling stressed அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நாங்க 8:30 மணில இருந்து பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம். we have been waiting for the bus since 8:30 AM அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் 1 மணி நேரமா என்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத I have been thinking about my future for an hour அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் அவங்க 1 மணி நேரமா அரசியலை பத்தி விவாதிச்சுட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத they have been arguing about politics for an hour அப்படின்னு சொல்லலாம். That's it for today. Please do like, share and subscribe the channel to watch more videos.